நான் படிக்கிற காலத்துல காமராஜர் காலம். அப்ப புரட்சித் தலைவர் ஆட்சியில் 72ல. அப்ப காமராஜருடைய உணவை நானும் கூட சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த சாப்பாடு கஞ்சி அமெரிக்கா கொடுக்கிற கோதுமையை கொடுத்தார். காமராஜரை குறை சொல்ல, அவர் தான் கல்வி கண் திறந்தவர். அந்த கல்வியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனவர் யாருன்னா எம்ஜிஆர். கால்ல காலனி கொடுத்தவர். அது எந்த தலைவரும் எண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவர் செய்து விட்டு போனார். அந்த காலத்துல சைக்கிள் தான் ஏழை எளியவர்களுடைய வாகனம். ஆனா சிங்கிளா தான் போக முடியும், டபுள்ஸ் போக முடியாது. புரட்சி தலைவர் வந்தார், போட்டார் ஒரு சட்டம், டபுள்ஸ்ல போலான்னு சொன்னார். அதுபோல ஏழை எளியவர்கள் வீட்டுல விளக்கு எரியாது. ஏன்னா குடிசை வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க முடியாது. நாங்க மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று அவர் பாடினார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் இங்கு வேதனை படமாட்டார் என்று பாடினார். பாடிட்டு அவர் போயிடல. வந்தோடனே பார்த்தாரு குடிசை வீட்டுக்கு லைட் இல்ல, என்ன செய்யலான்னு போட்டார் ஒரு உத்தரவு, ஒரு குடிசை வீட்டுக்கும் குண்டு பல்புன்னு சொன்னார். அதனாலதான் அவர் ஒளி விளக்கு. இதே மாதிரிதான் புரட்சி தலைவி அம்மா. நான் எதற்காக சொல்றேன்னா, ஒரு இயக்கம் அதோட வரலாற்றை பார்க்கணும். புரட்சி தலைவி அம்மா தாலிக்கு தங்கம். யாருக்கா தங்கம் தருவானா? சொந்த அண்ணன் தருவானா? அண்ணன் அம்மா கூட பிறந்த அக்கா தருவாங்களா? நான் இருக்கிறேன் தாயா என்று 8 கிராம் தங்கத்தை தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. பெண் அவர் வளர்ந்து வந்து விட்டால் அந்த பெண் அவரை திருமணம் செய்து கொடுக்கிறது அந்த தங்கம். 25 கிலோ. அண்ணா சொன்னாரு படியரசி லட்சியம் என்றார். ஆனா அண்ணாவால செய்ய முடியாத நம்முடைய மாதரசி 800 படி மேலே சென்று 25 கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்தவர். கறவை மாடுகளை தந்தார். கிராம பொருளாதாரத்தை. எனவே தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் இல்லையா? எனவே எடப்பாடியார் வந்தார். நீட்னாங்க. அது நீட்டுக்கு எப்படி வந்து ஏன் வந்துச்சு ஒரு புறம் இருக்கட்டும், நான் அதை பத்தி விரிவாக பல இடங்கள்ல பேசியிருக்கோம். ஆனா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதுக்கு பிறகு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை மாத்தினால் ஒழிய நீட்டோட தீமையை யாரும் தடுக்க முடியாது. அப்படியே பேசிட்டு இருந்துட்டு காலத்தை போயிடலாமா? ஒரு நல்ல சிந்தனையாளன் திட்டம் தீட்டினார். 7.5 இடஒதுக்கீடு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். எனவே தான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கணும். அப்படின்னா தான் அது மக்களை பற்றி சிந்திக்கும். ஏன்னா அதிமுக ஒருபோதும் கார் ரேஸ் விடுறதை பத்தி யோசித்ததே இல்லைங்க. ஏழை எளியவர்களை பற்றி நினைத்தார். மண்ணை பார்த்தார், மண்ணை நேசித்தார். இங்கே நீர் வளம் இருக்கணும் அப்படின்னு குடிமராமத்து திட்டம் தந்தாரு. நெல்மணிகள் மலையில மூழ்கிறத ஓடோடி செல்கிறார். குடிமராமத்து திட்டம் தர்றாரு. நிறைய தடுப்பணைகள் கட்டுறாரு. ராதாபுரம் கால்வாய் திட்டம் தர்றாரு. தாமிரபரணி நதிநீர் கால்வாய் திட்டம் தருகிறார். அதுபோல அத்திக்கடவு அவனாசி திட்டம். எனவே தண்ணீர் மண்ணை பார்க்கிறார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வானத்தை பார்க்குது. ராக்கெட் விடுறாங்களாம். வானம்னு ஒரு திட்டத்தை போட்டு அவருடைய மருமகன் அந்த தொழிலில் கொளிப்பதற்காக விண்வெளி கொள்கை. இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாட்டில் நடைமுறை சரியில்லை. ஆனால் விண்வெளியை பற்றி யோசித்துவோம். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் அல்ல, மக்களோடு இருந்து மக்களை பார்க்கிறோம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கணும்.